வணக்கம். இன்றைக்கி விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா, ஆலங்குளம் பக்கத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக மாட்டு பண்ணை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் ஒருத்தங்க அவங்ககிட்ட 3 மாடு வாங்கியிருக்காங்க. அந்த மாடு எல்லாமே நல்லா இருக்குது. அதை பொறுத்து எனக்கும் மாடு தாங்க அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க. மாட்டை பொறுத்தவரையில் புதுசாக அவங்க பண்ணை ஸ்டார்ட் பண்ணுறதால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளைமேட் அடாப்ட் ஆகிற மாதிரி இந்த கோடை காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 மாடு கொடுத்துருந்தோம். ஒரு ஜெர்சி கிராஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்எஃப் கிராஸு, 2 மாடுகளையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் எந்த மாதிரி பண்ணணும், மாடுகளை என்ன மாதிரி வளர்க்கணும், மாடுகளுக்கு தீவன முறைகள் எப்படி வைக்கணுங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வந்து நம்மகிட்ட உட்காந்து பேசி என்ன மாதிரி வளர்க்கணும், எப்படி வளர்க்கணுங்கக்கூடிய விஷயத்த தெரிஞ்சு சூப்பரான மாடுகளாக 2 மாடுகளை செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. இந்த 2 மாடையும் செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அண்ணன், மாடு வாங்குகிற கஸ்டமரோட அண்ணன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 மாடையுமே செலக்ட் பண்ணாங்க. அவங்க தான் நம்ம ஃபார்முக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி 3 மாடு வந்து நம்மகிட்ட வாங்கியிருக்காங்க போல். அப்போ வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் ஊரில் இல்லாத போது வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்லேயே வந்து பார்த்திங்கன்னா மாடுகளை பார்த்து வாங்கிட்டு போயிருப்பாங்க போல். அப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே அவங்களுக்கு தெரியலை. ஆனால் என்கிட்ட ரொம்ப உரிமையாக பேசுனாங்க. இப்போ எனக்கு சரியாக தெரியலை. அப்போ தான் அவங்க வந்து என்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அந்த மாதிரி அண்ணே 3 மாடு வாங்கியிருக்கோம், மாடுகள் நல்லா இருக்குது, அதனால தான் இங்கே வந்திருக்கோம், புதுசாக பண்ணையை வந்து ஆரம்பிக்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு நாளைக்கு 15 லிட்டர் பால்களுக்கு குறை போகாமல் கறக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாடுமே ஒரு நாள் பால், ஒரு நேரத்து பாலில் 15 லிட்டருக்கு குறை இல்லாமல் கறக்கும்னு சொல்லி நம்ம அனுப்பியிருக்கோம். மாட்டை பொறுத்தவரையில் ஒரு நாளைக்கு அந்த மாடுகள் ஒரு 17-18 லிட்டர் கறந்துச்சுன்னா நம்மளை வந்து கண்டிப்பாக தேடி வருவாங்க. நம்ம கொடுக்கக்கூடிய பொருள் அவ்வளோ தரமாக இருக்கும்.